सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம பிரவீன் முத்ராத்தில் ஆகஸ்ட் 2026க்கு கேட்க போகிற எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. அதர் தென் சென்னை சிட்டிக்கு ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். திருச்சி சபான்னு இருக்கும், அதை நல்லா பார்த்துக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். இதில் பாஸ் மார்க் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க என்ன படிக்கலாம், फुल मार्क्स எடுக்க என்ன படிக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. பிரவீன் முத்ராத்தில் பாஸ் மார்க் எடுக்க எல்லாருமே செகண்ட் ரோமன் ஃபஸ்ட் பேப்பரில் செகண்ட் ரோமன் அட்டன் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு 10 மார்க்ஸு. கபீர்தாஸ் தோஹே, துளசிதாஸ் தோஹே, ரஹீம் தோஹே எல்லாத்துலேருந்தும் 2 கேட்பாங்க. 6 கொடுத்து ஏதாவது 4 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு கபீர்தாஸ், துளசிதாஸ் இவங்க 2 பேரோட தோகையை நல்லா படிச்சுட்டாலும் சரி, இல்லை துளசிதாஸ் ரஹீம் அப்படியும் இல்லையா கபீர்தாஸ் ரஹீம் எங்களோட தோகை எந்த தோகை ரொம்ப ஈஸியாக இருக்கோ அவங்க 2 பேரோட தோகை, அதாவது கபீர்தாஸ் ரஹீம் ரொம்ப ஈஸியாக இருந்தால் இவங்க 2 பேரோடது மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக 4 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். தோகையெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமனுக்கு 15 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டுப்பாங்கன்னா, கிசி ஏக் கவி கி காவியகத் விசேஷத்தாவோன் கா பரிச்சய தீஜியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு கபீர்தாஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரஸ்கான், அதுக்கப்புறம் பிகார்லால் இவங்க 3 பேரோடது படித்தாலே 1 அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன், கபீர்தாஸ் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ரஸ்கான் படிச்சுக்கோங்க, 3ஆவது பிகார்லால் படிச்சுக்கோங்க. 3 பேரோடதுல 1 வரும். ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமனுக்கு 15 மார்க்ஸு. ரஷ்மி ரதி கே ஆதார் பர் கர்ணகா சரித்திர சித்திரன் கீஜியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரஷ்மி ரதி கே ஆதார் பர் துரியோதன் கா சரித்திர சித்திரன் கீஜியேன்னு கேட்டிருப்பாங்க. இது 2மே வராட்டினா ரஷ்மி ரதி கே ஆதார் பர் கிருஷ்ண கா சரித்திர சித்திரன். ஸோ இந்த 3 பேரோட சரித்திர சித்திரன் படிச்சுக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக 1 அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். மகாபாரத இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மகாபாரதத்தில் படித்த ஸ்டோரி தான் இதெல்லாம். அதனால கர்ண, துரியோதனன், கிருஷ்ண இவங்க 3 பேரோட சரித்திர சித்திரன் நல்லா புரிஞ்சு படிங்க. 1 அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு செவன்த் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, ரஷ்மி ரதிக்கு ஆதார் பர் டிப்பனி லிக்கியேன்னு கேட்டிருப்பாங்க. அது சரித்திர சித்திரன், இது டிப்பனி. இதுக்கு பரசுராம், யுதிஷ்டிர், துரோன் இவங்க 3 பேரோட டிப்பனியை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 1 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன், பரசுராம், யுதிஷ்டிர், துரோன் இந்த 3 பேரோட டிப்பனியும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 2nd, 3rd, 4th, 7th இந்த ரோமன் அட்டன் பண்ணாலே 50 மார்க்ஸ் எடுத்து ஃபஸ்ட் பேப்பரில் பாஸ் ஆகிடலாம். இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 5th ரோமனுக்கு 15 மார்க்ஸு. இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கிசி ஏக் கவி கி காவியகத் விசேஷத்தாவோன் கா பரிச்சய தீஜியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மைதிலி சரண்குப்த், சுமித்ரானந்தன் பந்த், சூரியகாந்த் திரிபாடி, நிராலா இவங்க 3 பேரையும் நல்லா படிச்சுக்கோங்க. 1 அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன், மைதிலி சரண்குப்த், சுமித்ரானந்தன் பந்த், சூரியகாந்த் திரிபாடி, நிராலா 3 பேரோடதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 15 மார்க்ஸ் எடுத்துடலாம் 1 அட்டன் பண்ணி. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. கிசி ஏக் கவிதா கா சாராஞ்ச் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு கர்மவீர், மாத்ருபூமி, தும் और मैं, மதுர் மதுர் மேரே தீபக் ஜல் இந்த 4 சாராஞ்சியும் படிச்சிங்கன்னா 1 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன், கர்மவீர், மாத்ருபூமி, தும் और मैं, மதுர் மதுர் மேரே தீபக் ஜல் இந்த 4ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு சாராஞ்ச் அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம்.
அப்போ ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் ரோமனுக்கு 25 மார்க்ஸு சந்தர்பு சகித் வியாக்கியா கீஜியன்னு கேட்டிருப்பாங்க. திஸ் ஆர் தட் மெத்தடில் தான் கேட்டிருப்பாங்க. அ ஆ இ ஈ உ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒன்றுத்துக்கு 5. ஃபஸ்ட்டு ஆ பிரிவுக்கும் ஆ பிரிவுக்கும் கபீர்தாஸ், சூர்தாஸ், துளசிதாஸ். இது வந்து பிராச்சீன் பத்திய சைனிக்காவில் இருக்கிற இந்த சந்தர்பு சகித் பாவார்த்தை படித்தாலே ஆ பிரிவையும் ஆ பிரிவையும் அட்டன் பண்ணிடலாம். கபீர்தாஸ், சூர்தாஸ், துளசிதாஸ் இதில் உள்ள சந்தர்பு சகித் நல்லா பார்த்துக்கங்க. எகைன் அண்ட் எகைன் கேட்டதையும் இங்கே கொடுத்துருக்கேன். மன் மஸ்து ஹுவா தப் क्यों போலே அப் மே நாச்சியோ பகுத் கோபால் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. தேர்டு மையா மோஹின் தாவு பகுத் கிஜாயவ் அப்படின்னு இருக்கும். இதோட சந்தர்பு சகித் பாவார்த்தை நல்லா பார்த்துக்கங்க. நிர்குண் கவுன் தேஷ்கோ வாசி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கும். இதோடதையும் நல்லா பார்த்துக்கங்க. ஜான்ஹூ தாத் தர்ணி குல் ரீதி அப்படின்னு இருக்கும். இந்த சந்தர்பு சகித் பாவார்த்தை நல்லா பார்த்துக்கங்க. புர்ஜன் பரிஜன் பிரஜா கோசாயின்னு ஆரம்பிச்சிருக்கும். 7th காயியே கணபதி ஜக்வந்தன் அப்படின்னு இருக்கும். 8th ரேஸ் கணேஷ் மகேஷ் தினேஷ் சுர்சகு அப்படின்னு இருக்கும். 9th கேத்கி பௌ ராணா और பேலா அப்படின்னு இருக்கும். இதோட சந்தர்பு சகித் பாவார்த்தெலாம் நல்லா படிச்சுக்கோங்க. 10th ராம் ராஜன் கே ராஜாயே அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 10ஐயும் நல்லா பார்த்துக்கோங்க. இது எகைன் கேட்டது. நெக்ஸ்ட்டு நவீன் பத்திய சைனிகா. இது வந்து இஇ இந்த 2 பிரிவுக்கும் இது நவீன் பத்திய சைனிக்காவில் உள்ளதை பார்த்துக்கோங்க. 1 to 6 லெசன் படிச்சிங்கனாலே ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் சந்தர்ப சகித் பாவார்த்தெலாம். இந்த 1 to 6 லெசனில் உள்ளதை படிச்சிங்கனாலே ஈஸியாக நம்ம இ பிரிவையும் அட்டன் பண்ணிடலாம். எகைன் அண்ட் எகைன் கேட்டதையும் இதில் கொடுத்துருக்கேன். சில்சில்லாத்தி துப்கோ ஜோ சாந்தனி, அப்புறம் ஜோ கபி அப்னே சமயக்கோ பர்வதோன் கோ காட்கர் சடக்கின் பனா அப்படின்னு இருக்கும். இதில் உள்ள சந்தர்பு சகித் பாவார்த்தெலாம் பார்த்துக்கோங்க. ஃபோர்த்து முஜிக்கோ பகுத் உன்ஹோனே மானா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. 5th ஜாயே சித்தி பாவே வேசுக்குசேன்னு ஆரம்பிச்சிருக்கோம். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 6th சுரபித் சுந்தர் சுகத் சுமன் துஜ் அப்படின்னு இருக்கும். இதோட சந்தர்பு சகித் பார்த்துக்கோங்க. கோரே அங்கோன் பர் சிகர்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. விஸ்தாரி நயனோன்சே நிச்சல் அப்படின்னு இருக்கும். இதோட சந்தர்பு சகித் பாவார்த்தை பார்த்துக்கோங்க. தியே ஹை மைனே ஜகத்கோ ஃபூல்னு இருக்கும். இதில் உள்ளதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. டென்த்து சௌரப் ஃபைலா விப்புல் தூப் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கும். இதோடத நல்லா பார்த்துக்கோங்க. சீமாஹி லகுத்தாக்கா பந்தன்னு இருக்கும். இந்த சந்தர்பு சகித் பாவார்த்தெலாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஊ பிரிவில் வந்து ரஷ்மிரதிலேருந்து தான் கேட்டிருப்பாங்க. இதுக்கு பிரதம் சர்க் த்விதீய சர்க் இதை படிச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக ஒன்று அட்டன் பண்ணி 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். இது எல்லாமே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். புரிஞ்சு படிங்க, ஈஸியாக அட்டன் பண்ணிடுவீங்க. இதையும் எகைன் அண்ட் எகைன் கேட்டதை கொடுத்துருக்கேன். ஜெய்ஹோ ஜெகுமேன் ஜலே ஜஹாம்பின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சந்தர்பு சகித் பாவார்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. மஸ்தக் ஊஞ்சா கியே ஜாதி கா நாம்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. தேர்டு ஆயிகை வீர்த்தா தப்போவன் மேன் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஹாய் கர்ண துக்கியோ ஜன்மதா அப்படின்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. பரசுராம்னே கஹா கர்ண து வேத் அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஏஹி கோத்திகே லால் கோக் அப்படின்னு இருக்கும். இதோட சந்தர்பு சகித் பாவார்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. பர் ஏக் பாத் சுன் ஜோ அப்படின்னு இருக்கும். 8th ஜப்புஹோ ஜகுமேன் ஜலே ஜஹாம்பின்னு இருக்கும். ஸோ இதில் உள்ள இதெல்லாம் எகைன் அண்ட் எகைன் கேட்டது, அதையும் இங்கே கொடுத்துருக்கேன். பிரதம் சர்க் த்விதீய சர்க் இது ரெண்டுத்தையும் நல்லா அட்டன் பண்ணாலே இ பிரிவை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். இதோட ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சுது. இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
नेक्स्ट सेकेंड पेपर பார்க்கலாம். नेक्स्ट प्रवीण உத்ராத்தில் செகண்ட் பேப்பரில் பாஸ் மார்க் எடுக்க எல்லாருமே செகண்ட் ரோமன் அட்டன் பண்ணுங்க. இதுக்கு 10 மார்க்ஸ். கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா கின்ஹின் दो रसों को सोदाहरण समझाइए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு श्रृंगारस, हास्यरस, बीभत्सरस, अद्भुतरस, शांतरस இந்த 5 நல்லா படிச்சுக்கிட்டாலே 2 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுக்க முடியும். திரும்ப சொல்கிறேன். श्रृंगारस, हास्यरस, बीभत्सरस, अद्भुतरस, शांतरस இந்த 5 ரசத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. 2 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். नेक्स्ट थर्ड रोमन 10 मार्क्स. क्वेश्चन எப்படி கேட்டிருப்பாங்கன்னா किन्हिन दो अलंकारों को सोदाहरण समझाइए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு यमक, श्लेष, वक्रोक्ति, प्रतीप अलंकार, रूपक, उत्प्रेक्षा இந்த 6ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. 2 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன். यमक अलंकार, श्लेष अलंकार, वक्रोक्ति अलंकार, प्रतीप अलंकार, रूपक अलंकार, उत्प्रेक्षा अलंकार இந்த 6 அலங்காரையும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா 2 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துட முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா கின்ஹின் दो चंतों के अक्षर सोदाहरण लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு ரோலா, கீதிகா, ஹரிகீதிகா, பர்வை, சோர்டா, உல்லால், குண்டலியா இந்த 7ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. 2 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுக்க முடியும். திரும்ப சொல்கிறேன். ரோலா, கீதிகா, ஹரிகீதிகா, பர்வை, சோர்டா, உல்லால், குண்டலியா இந்த 7ஐயும் நல்லா படிச்சிங்கன்னா ஈஸியாக 2 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா கின்ஹின் दो पर टिप्पणियाँ लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ரொம்ப சின்ன டிப்பணியாக தான் இருக்கும். வந்தால் விட்டுறாதீங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு धातु सिद्धांत, सांकेतिक उत्पत्ति, अनुकरण सिद्धांत, यो, हे, हो, वाद. 5th स्वर और व्यंजन में अंदर ब्रजभाषा, हिंदुस्तानी, अर्थ संकोच இந்த 8ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக 2 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ செகண்ட் ரோமன், தேர்ட் ரோமன், ஃபோர்த் ரோமன், சிக்ஸ்த் ரோமன் இதை அட்டன் பண்ணாலே செகண்ட் பேப்பரில் 40 மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிடலாம். இருந்தாலும் நம்ம அடிஷ்னலாக ஒரு ரோமன் படித்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம அக்யூரேட்டாக 40 எடுக்க மாட்டோம்ல, அதனால ஒரு ரோமன் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிறது நல்லது. இதுக்கு 5th ரோமன் நல்லா படிச்சுக்கோங்க. 2 அட்டன் பண்ணாலே 30 மார்க்ஸு. கொஸ்டின் பேட்டர்னில் தான் கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஹிந்தி, உருது, ஹிந்துஸ்தானி और दक्खनी हिंदी का विवेचन कीजिएன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் செகண்டு नागरी लिपि के विकास की रूपरेखा प्रस्तुत कीजिएன்னு கேட்டிருப்பாங்க. இல்லாட்டினா देवनागरी लिपि के नामकरण के विभिन्न आधारों पर प्रकाश डालते हुए. கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். இந்த செகண்ட் கொஸ்டின் 2 விதமாக கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் நம்ம எழுத போகிறோம். அதனால் கொஸ்டின் புரிஞ்சு ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம மார்க் எடுக்க முடியும். थर्ड भाषा की परिभाषा देते हुए उसकी प्रवृत्तियाँ और विशेषताओं का विवेचन कीजिएன்னு கொடுத்துருப்பாங்க. அதே क्वेश्चन இப்படியும் கொடுப்பாங்க. भाषा की प्रवृत्तिगत विशेषताओं का उल्लेख करते हुए भाषा की एक सर्वसम्मत परिभाषा प्रस्तुत कीजिएன்னு கொடுத்துருப்பாங்க. அல்லது இப்படி கொடுத்துருப்பாங்க. भाषा के स्वरूप और अर्थ का विवेचन करते हुए उसकी परिभाषा दीजिए. எப்படி கொடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் எழுத போகிறோம். அதனால கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஆன்சர் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். फोर्थ ज्ञान विज्ञान के विविध क्षेत्र भाषा विज्ञान को किस प्रकार प्रभावित करते हैं विवेचन कीजिएன்னு இருக்கும். இந்த क्वेश्चन நல்லா பார்த்துக்கோங்க. भाषा की परिवर्तनशीलता के प्रमुख कारणों का विवेचन कीजिएன்னு இருக்கும்.
அல்லது பாஷா परिवर्तन के स्वरूप और विविध प्रवृत्तियां இருக்கும் அல்லது பாஷா परिवर्तन के विभिन्न आयामों का அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கொஸ்டின் ஒன்று தான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஸ்டின் ஒன்று தான், ஆனால் எப்படி கேட்டாலும் நம்ம ஒரே ஆன்சர் தான் எழுத போகிறோம். அதனால் கொஸ்டின் புரிஞ்சு ஆன்சர் படிங்க. नेक्स्ट 6th भाषा विज्ञान की परिभाषा देते हुए उसकी विषय वस्तु का विवेचन कीजिए கேட்டிருப்பாங்க. அல்லது भाषा विज्ञान की परिभाषा विषय वस्तु एवं विशेषताओं का विवेचन कीजिए. இது எகைன் அண்ட் எகைன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சில சமயம் கேட்டுறாங்க. அதனால இதையும் விட்டு வைக்காதீங்க, படிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு 1 to 5 அல்லது 15 to 20 இதை படிச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக அட்டன் பண்ணிடுவீங்க. 1 to 5 லெசன் படிச்சுக்கோங்க, அல்லது 15 to 20 பின்னாடியில் உள்ள 15 to 20 படிச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக அட்டன் பண்ணிடுவீங்க. 2 அட்டன் பண்ணி நம்ம 30 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோமனுக்கும் 30 மார்க்ஸ் தான். கின்ஹின் 2 प्रश्नों के उत्तर दीजिएன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு சாகித்ய और சமாஜ், காவிய की परिभाषा और विभाग இந்த 2 ரோமனையும் நல்லா படிச்சுக்கிட்டாலே நம்ம 2 அட்டன் பண்ணி 30 மார்க்ஸ் எடுத்துட முடியும். பெருசாக இருக்கேன்னு இது பண்ணாதீங்க, நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நல்லா புரிஞ்சு படிங்க. இதுக்கு साहित्य शब्द की व्युत्पत्ति बताकर साहित्य की परिभाषा लिखिए और साहित्य के व्यापक और संकुचित अर्थ स्पष्ट कीजिए. இதை நல்லா படிச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காங்க. அதனால் இதை நல்லா படிச்சுட்டு அடுத்தது படிக்க ஆரம்பிங்க. सेकेंड साहित्य का प्रभाव समाज पर पड़ता है அல்லது அதே கொஸ்டினை இப்படி கேட்பாங்க, சாகித்ய சமாஜ் கா தர்ப்பன் ஹை விவேச்சன் கீஜியன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. தேர்டு காவிய கி பரிபாஷா தேத்தே ஹுயே இஸ்கே பாரே மேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபோர்த்து காவிய கி கிசே கெஹத்தே ஹைன் பாரதிய और पाश्चात्य दोनों मतों का उल्लेख அப்படின்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. फिफ्थ महाकाव्य के तत्वों का परिचय देते हुए हिंदी के किसी एक आधुनिक महाकाव्यன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. सिक्स्थ नायक के गुणों का विवरण देते हुए नायक के 4 प्रकारों को उदाहरण सहित लिखिए. இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த எஸ்ஏவை இந்த எஸ்ஏக்கெலாம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. नाटक के विकास पर विस्तार पूर्वक विवेचन कीजिए இதுவும் கேட்குறாங்க. नाटक की परिभाषा भारतीय एवं पाश्चात्य मदों का संदर्भ देते हुए स्पष्ट कीजिए. இந்த கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. அதனால் இந்த 3த்தையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக 2 அட்டன் பண்ணி 30 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு 3rd பேப்பர் பார்க்கலாம். பிரவீன் உத்ரார்த்தில் 3rd பேப்பரில் ஃபஸ்ட் ரோமன் எல்லாருமே படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு 30 மார்க்ஸு 2 அட்டன் பண்ணாலே 30 மார்க்ஸ், ஒரு இதுக்கு 15 மார்க்ஸு. क्वेश्चन எப்படி கேட்டிருப்பாங்கன்னா रूपरेखा देते हुए किन 2 विषयों पर निबंध लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஹிந்தி கவிதா மேன் ராஷ்ட்ரிய விசார்தாரா இதை நல்லா படிச்சுக்கோங்க. செகண்டு சூர் துளசி சஷின்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. தேர்டு காந்திவாத்து. ஃபோர்த்து இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ராஜ்பாஷா கா ஸ்வரூப் இதை நல்லா படிச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், ஹிந்தி கவிதா மேன் ராஷ்ட்ரிய விசார்தாரா, செகண்டு சூர் துளசி சஷி, தேர்டு காந்திவாத், 4 ராஜ்பாஷா கா ஸ்வரூப். இதை படிச்சுக்கிட்டிங்கனாலே 2 அட்டன் பண்ணி 30 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமனுக்கு 15 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா கின் 3 का उपयोग समझाइए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது லெட்டர் தான், லெட்டர் ரைட்டிங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த செகண்ட் ரோமன் நல்லா படித்தாலே 3rd ரோமன் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிவிடுவோம். இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா சர்க்காரி பத்திர, காரியாலய ஜாப்பன், அந்தர் விபாகிய டிப்பணி, பிருஷ்டான்கன், சங்கல்ப, ப்ரெஸ் விஜாப்தி அல்லது ப்ரெஸ் நோட்டு. திரும்ப சொல்கிறேன், சர்க்காரி பத்திர, कार्यालय ज्ञापन, अंदर विभागीय टिप्पणी, पृष्ठांकन, संकल्प, प्रेस विज्ञप्ति அல்லது प्रेस नोट. नेक्स्ट थर्ड रोमन க்கு 15 மார்க்ஸ்.
அந்த செகண்ட் ரோமன் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாரத் கே ராஜ்பத்ர பாக் ஏக் में பிரகாஷ்நாத் சங்கல்ப் கா ஏக் நமுனா பிரஸ்துத் கீஜியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த சங்கல்ப் லெட்டர் ரைட்டிங் இருக்குல்ல, அதை தான் இப்படி கேட்டிருக்காங்க. அல்லாட்டினா இது வந்து சர்க்காரி பத்திர, சாமானிய சர்க்காரி பத்திர, இது ரெண்டுத்துலேருந்து ஒன்று வர சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாட்டினா அர்த்த சர்க்காரி பத்திர நமுனா லிக்கியேன்னு கேட்டிருப்பாங்க. இல்லாட்டினா காரியாலய ஆதேஷ் நமுனா கீஜியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். இது அல்லது ஃபிஃப்த்து இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுவும் எகெயின் அண்ட் எகெயின் கேட்குறாங்க. हिंदी अनुवादक के पद के लिए अपनी शैक्षिक योग्यता बताकर स्थानीय बैंक प्रबंधक के नाम पर एक आवेदन पत्र लिखिए அப்படின்னு கேட்குறாங்க. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. சஞ்சிப்தீகரன் தான் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதை ஷார்ட் பண்ணுறது. இது நம்ம ஆல்ரெடி பிரவேசிக்கால படிச்சிருக்கோம், விஷாரத்து பூர்வார்த்தத்தில் படிச்சிருப்போம், இப்பையும் படிக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த பேராகிராஃப் வந்தால் ரொம்ப ஷார்ட் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். அதனால இந்த ரோமன் வந்தால் விட்டுடாதீங்க. 5th ரோமனுக்கு 15 மார்க்ஸு. அப்படி பிராந்திய பாஷாமேன் அனுவாத் கீஜியன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் எகெயின் அண்ட் எகெயின் கேட்டதை கொடுத்துருக்கேன். இதை தாண்டி வந்தாலும் தயவு செய்து அட்டென்ட் பண்ணுங்கள். பரிஸ்ரம் கேவல் ஆவேஷகி நஹீன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இது லெசன் 7ல் இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. செகண்டு கலாக்கே தோ பேத்திக்கியே ஜாத்தேகை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இது லெசன் 4ல் இருக்கும். தேர்டு குருதேவ் வஹான் படே ஆனந்த் மேன்தேன்னு இருக்கும். இது லெசன் 11ல் இருக்கும். 11ல் இருக்கும். फोर्थ एक शिक्षा केवल किताबी शिक्षाன்னு இருக்கும். இது லெசன் 13. एक ठीक है कहा जा सकता है இருக்கும். இது லெசன் 5ல் இருக்கும். துனியா சோதீதி அப்படின்னு ஆரம்பித்து கோயி பேத் ந ரஹான்னு இருக்கும். இது லெசன் 9ல் இருக்கும். சச்சே தேஷ்பக்துக்கோ அப்படின்னு ஆரம்பித்து ஹோத்தாகைன்னு இருக்கும். இது லெசன் 8ல் இருக்கும். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் எகெயின் அண்ட் எகெயின் கேட்டது. அப்படியே இல்லையா, இதை தாண்டி வேறு ஏதாவது கேட்டாலும் இந்த ரோமனை விட்டுட்டு வராதிங்க. பிகாஸ் 15 மார்க்ஸு எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே நல்லா படித்ததுனால அனுவாத் அபியாஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th ரோமனுக்கும் 15 மார்க்ஸு. ஹிந்தி மேன் அனுவாத் கீஜியன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஏற்கனவே கேட்டதே இங்கே கொடுத்துருக்கேன். கல்லூரியில் எனது முதல் நாள் அப்படின்னு ஆரம்பித்து எண்ணி மகிழ்ச்சி அடைந்தேன்னு இருக்கும். இது லெசன் 3ல் இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கங்க. தேவிகாபுரத்து இருன்னு ஆரம்பித்து கோபுரத்துடன் அமைந்துள்ளதுன்னு இருக்கும். இது லெசன் 4ல் இருக்கும். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. அனுவாத் அபியாசம்லாம் வந்தால் விட்டுறாதீங்க. ஈஸியாக சொல்லையாக மார்க் எடுக்க முடியும். அதனால் அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. தேர்டு பிரிட்டிஷ் அரசாங்கம்னு ஆரம்பித்து திறமையை நிரூபிக்க வேண்டும்னு இருக்கும். இது லெசன் 1ல் இருக்கும். ஃபோர்த்து இக்காலத்தில் ராமேஸ்வரம்னு ஆரம்பித்து உபயோகப்படுத்தப்படுகிறதுன்னு முடிஞ்சிருக்கும். இது லெசன் 2ல் இருக்கும். அமைதி காலங்களில்னு ஆரம்பித்து மனதில் கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கும். இது லெசன் 5ல் இருக்கும். இதெல்லாம் எந்தெந்த லெசனில் இருக்கோ அதில் தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தாலும் நல்லா பார்த்துக்கங்க. ஏற்கனவே அந்த இதில் இருக்கிறது தான், அதே தான் வரப்போகுது. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. அனுவாத் அபியாசம்லாம் வந்தால் விட்டுறாதீங்க. இதுக்கு 15 மார்க்ஸு. 6th படித்த இளைஞர்களுக்குன்னு ஆரம்பித்து பயிற்சி அளிக்கின்றனன்னு இருக்கும். இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. இது நல்லா படிச்சுக்கோங்க. இது லெசன் 10ல் இருக்கும். 7th உலகம் போற்றும் விஞ்ஞானி அதாவது சந்திரபோஸ்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெகதீஷ் சந்திரபோஸ்னு இருக்கும். அப்படி ஆரம்பித்து பயிற்சி அளித்தார்னு இருக்கும். இது லெசன் 6ல் இருக்கும். இதுவும் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 8th ராஜஸ்தான் பழங்காலன்னு ஆரம்பித்து பெரிதும் புகழ்ந்துள்ளனர்னு இருக்கும். இது லெசன் 22ல் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கங்க. வந்தால் விட்டுறாதீங்க. அனுவாத் அபியாசம்லாம் ரொம்ப ஈஸி தான். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதா இருந்தாலும் இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் நம்ம பிரவீன் உத்ரார்த்தி ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. ऑल द बेस्ट.